हरि ओं श्री गुरुभ्यो नमः। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं भद्रं कर्णेभिः देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुं स्वस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम நம்ம வந்து கடந்த 3 கிளாஸஸா வந்து நம்ம வந்து உபனிஷத் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த வேதாந்த தர்ஷனத்தோட விஷயங்கள் நிறைய பார்த்தோம் இல்லையா. அப்போ அதில் வந்து 3 விசாரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வேதாந்தத்தை நான் ஒரு தர்ஷனமாக நான் வந்து எடுத்து படிக்கணும், அதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த 3 விஷயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். என்னது? பிரமாண விசாரம், பிரமேய விசாரம், பிரயோஜன விசாரம் அப்படின்னு இந்த 3ம் இருக்கணும். பிரமாண விசாரம் அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்னது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறேன்? இப்போ லௌகிகமாக நீங்கள் அடையிற நாலேஜ் எல்லாம் எதுலேருந்து சோர்ஸ் பண்ணது? உங்கள் பிரத்யக்ஷ பிரமாணத்துலேருந்து சோர்ஸ் பண்ணது. கண்ணால் நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அதை நம்பிடுவேன், காதால் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவேன் இல்லையா. அப்போ எல்லாமே பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து லௌகீக விஷயங்கள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சயின்ஸு, டாக்டரு எல்லாமே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா பிரத்யக்ஷம், அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுபலப்தி, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த 5 பிரைமரியாக இருக்கிறது பிரத்யக்ஷம். மிச்ச 4 வந்து செகண்டரி பிரமாணமாக வந்து இருக்கக்கூடியது. இப்படி தான் வந்து அவுட் சைடு உலகத்தில் பிரமாணமாக அதை வந்து எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கான். பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கான். அதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். எனக்கு ஒரு ஞானம் அடையிறதுக்கு அதுதான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஞானேந்திரியங்கள் அதோடு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம்? வேதம்னா பிரமாணம். எப்படின்னு கண்ணு மேலே ஒரு நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை, இது வந்து ரெட்டு அப்படின்னு நம்புறியோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை, ஒரு பிரமாணம், நம்பிக்கைக்கும் மேலே வந்து ஸ்திரத்தன்மை இல்லையா, அந்த மாதிரி வேதம் உனக்கு இருக்கணும். வேதம்னா உன்னுடைய பிரமாணமாக இருக்க வேண்டும். ஓகே, வேதம் பிரமாணம் அப்படின்னா கண்மூடித்தனமாக வேதத்தில் இருக்கிறது அப்படியே ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீ யுக்தி அனுபவம் ரெண்டையும் சேர்த்துக்கோ. யுக்தி அப்படின்னு சொன்னால் லாஜிக்கலாக புரிஞ்சுக்கோ. இப்போ வேதத்தில் வந்து அக்னி வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்துன்னு வச்சுக்கோங்க. அக்னி ஜில்லுன்னு இருக்குமா? அனுபவத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது? அக்னி சூடாக இருக்குது. அதனால வேதத்தில் அப்படி சொன்னால் நம்பணும்னு அவசியம் கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து அக்னி வந்து சூடாக தான் இருக்குது, ஜில்லுன்னு இல்லை அப்படின்னு அந்த அனுபவத்தில் ரிகன்சைல் பண்ணி சொல்லணும். அப்போ எங்கெல்லாம் அனுபவத்தை யூஸ் பண்ணணுமோ அங்கே அனுபவத்துக்கு சொல்லணும். சில இடத்துல யுக்தி யூஸ் பண்ணணும், சில இடத்துல வந்து லாஜிக்கலாக அரைவ் பண்ணணும். ஓகே, இப்படி பண்ணி இப்படி வந்து இப்படி சொல்லியிருக்கா, ஓகே இப்படி வச்சு இதை பிடிச்சிக்கணுமா அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாகவும் யோசிக்கணும். அந்த நம்ம சொன்னோம்ல பகுத்தறிவு, அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னோம். சில பேர் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொன்னால் மீனிங் எக்ஸாக்டாக புரியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு கதை சொல்லுவா, கேட்டுருக்கேளா? ஒரு ஆச்சாரியா வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த குரு என்ன பண்ணாரா, ஒரு பூனை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். அதான் என்ன பண்ணாரா, அந்த பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூனையை வந்து ஒரு கூடை வச்சு மூடி வச்சுட்டு இவர் கிளாஸ் எடுப்பார். எடுத்துட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பூனை எடுத்துடுவார், அந்த பூனை வெளியில் போயிடும். ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப வருஷம் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தார். அவரோட டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சிஷ்யன் வந்து கிளாஸ் எடுக்கணும்ல, அவன் குருவாய் கிளாஸ் எடுப்பான்ல, அவன் வந்து
குரு எப்பவுமே ஒரு பூனையை மூடி வச்சுட்டு தான் கிளாஸ் ஆரம்பிச்சாரு. அதனால நானும் பூனையை தேடணும்னு பூனையை தேடி தேடி எல்லா இடத்துக்கும் போய் எங்கிருந்தையோ பூனையை வர வச்சு அந்த பூனையை மூடி வச்சுட்டு அவன் பண்ணானான். அப்போ இந்த இடத்துல அவன் என்ன அப்ளை பண்ணல? பகுத்தறிவை அப்ளை பண்ணல. அவர் எதுக்காக அந்த காரியத்தை அப்போ பண்ணியிருப்பாரு, நான் இப்போ அது எதுக்காக பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவன் வந்து பிளைண்டாக யோசிக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து பிளைண்ட் திங்கிங். அதுலேருந்து பகுத்து அறிஞ்சு புரிஞ்சுக்கிறது. ஓகே, அவர் இந்த காரணத்துக்காக பண்ணியிருக்கார், நமக்கு இப்போ பூனை தொல்லைலாம் இல்லை, அதனால நம்ம டைரெக்டாக கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அப்போ யுக்தி, லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும். அப்போ யுக்தியிலையும் இருக்கணும், அனுபவத்திலையும் புரிஞ்சு பிரதானமாக வேதத்தை எடுத்துண்டு நான் எனக்கு வந்து அனுபவத்தில் சில சமயம் ப்ராப்ளமாக இருக்கும். நீ வந்து பரமாத்மா அப்படின்னு சொன்னால் அனுபவத்தில் நான் வந்து ரொம்ப மிசரபிள் ஜீவாத்மா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்கிறது அப்போ எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத திருப்பி வேதத்தோட உட்காந்து லாஜிக்கலாகவும் அப்புறம் எந்த ப்ராசஸில் அனுபவத்தில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்து ரிகன்சைல் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து வேதத்தை பிரைமரி சோர்ஸாக எடுத்துட்டு யுக்தி அனுபவத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இது வந்து பிரமாண விசாரத்தில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். அப்படியே இதுவாக பார்த்தோம் நம்ம அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்கோ, போய் ரிவைஸ் பண்ணுங்கோ. இதுதான் வந்து நம்ம வெவ்வேறு லாங்குவேஜில் நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோம் அதில். அப்புறம் பிரமேய விசாரம். பிரமேய விசாரம் போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். பிரமேய விசாரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, எது வந்து சப்ஜெக்ட் இல்லையா, அது வந்து சோர்ஸ். இது வந்து எது சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால், சப்ஜெக்ட் வந்து வேத பூர்வமா வேத அந்தமா. ஏன்னா நிறைய பேர் வந்து பூர்வ மீமாம்சா எல்லாம் வேத பூர்வத்தை எடுத்துட்டு இருக்கா. நம்ம உத்தர மீமாம்சங்கிறதுனால வேத அந்தம் மாத்திரம் எடுத்துப்போமா அப்படின்னு சொன்னா, வேத அந்தம் மட்டும் கிடையாது, வேத பூர்வத்தையும் நம்ம எடுத்துப்போம். ரெண்டுமே நமக்கு வந்து சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம போன வாரம் பார்த்தோம், வேத பூர்வத்தில் ஒருத்தன் கடைப்பிடிச்சு அவன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் அவனுக்கு அந்த பஞ்சமகா யஜ்ஞம் பக்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தாதான் ஹீல் பி எலிஜிபிள் ஃபார் வேதாந்தம் இல்லையா? பேடு தெரியணும் அவனுக்கு இல்லையா? பந்தகத்துவம், அதிருப்திகரத்துவம், துக்க மிஸ்ரிதத்துவம் தெரியணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் தெரியாமல் பல கோடி ஜனங்க தூங்கிட்டு இருக்கா. ஆனால் 45 பேருக்கு மட்டும்தான் அந்த புத்தி இருக்கு. ஏன்னா வேத பூர்வத்தை நீங்கள் சிறப்பாக கடைப்பிடிச்சிருக்கு, பக்தியில் இருந்திருக்கேள், அப்புறம் அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கு. இதெல்லாம் சேர்ந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் வேதாந்தா உபனிஷத். அதனால பிரமாண விசாரம், பிரமேய விசாரம் வந்து ரெண்டுமே வேத பூர்வம் பிளஸ் வேதாந்தம் ரெண்டுமே பிரமேயம். அப்புறம் பிரயோஜன விசாரம். பிரயோஜன விசாரம்ங்கிறது என்னது? இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது? கண்டிப்பாக எனக்கு வைகுண்ட பிராப்தி கிடைச்சிடும்ல ஜி, நான் கைலாய பிராப்தி கிடைச்சிடும்ல, நான் இறந்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து நேராக அந்த இது பேர்னா இந்த சினிமாலாம் காமிப்பான்ல, இங்கேருந்து ஒரு தீப ஒளி வந்து அப்படியே கிளம்பி நேராக போய் அந்த பகவானோட தீபத்தோட அப்படியே ஐக்கியமாயிடும், அந்த நெஞ்சோட போய் ஐக்கியமானோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஆகணும் ஜி, அப்படி ஆகிடும்ல அப்படின்னு கேட்டால் அத்வைத்தம் வந்து அதுக்கு என்ன சொல்லும்? ஆகலாம், ஆகாமல் போகலாம். நான் இப்போ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டு நடக்கலைன்னா நீங்கள் வந்து என்னை கேட்கவே முடியாது. ஏன்னா உயிர் போயிடும், கேட்க முடியாது இல்லையா? யாரையுமே வெரிஃபை பண்ண முடியாது நடந்துதான் நடக்கலையான்னு. அதனால தைரியமாக நம்ம சொல்லிடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வைகுண்ட பிராப்தி உண்டு ஜி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அத்வைத்தம் எப்படி தெரியுமா சொல்கிறது? நீ அதெல்லாம் விடு, இது நடக்குது நடக்கலை, எப்படி போகிற, சுக்லகதியா கிருஷ்ணகதியா அதெல்லாம் மறந்துடு. ஏன் அதை பற்றியே உட்காந்து கவலை பண்ணிட்டு இருக்க? இப்போ இங்கே இருக்கும்போது ஆனந்தமாக எந்த ப்ராப்ளம்ஸ் நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் சமத்துவத்தோட நான் ஆனந்தமாக இருக்கிறது தான் பிரயோஜனம். நிம்மதியாக இருக்கணும், எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல், பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், அந்த மூணையும் சதா சர்வ காலமும் தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருப்பதற்கு பேரு ஜீவன் முக்தி நிலை. அப்படிப்பட்டவனுக்கு உயிர் பிரிஞ்சது அப்படின்னு சொன்னா அவனுக்கு மறுபிறவி கிடையாது, அது வந்து விதேக முக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை தருவது தான் பிரயோஜனம். அப்ப எப்பவோ எங்கேயோ அனுபவிக்கிறத பத்தி இங்கே கவலை கிடையாது, இங்கே இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த ஆயுட்காலம் வரைக்கும் நீ வந்து பயமே இல்லாம
உனக்கு எந்த பிரச்சனை லைஃப்பில் வந்தாலும் சரி, என்ன ரோக வந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கிறவங்க கூட இருந்தாலும் சரி, விட்டுட்டு போனாலும் சரி, எதாக இருந்தாலும் உன்னால் உன்னுடைய பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை விடாமல் கடைபிடிச்சுக்கிறது எப்படி, தொடர்ந்து வைத்து கொள்வது எப்படி, அதுதான் ஜீவன் முக்தி நிலை, அதுதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 விசாரத்தையும் பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த தியான ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போகிறோம் இல்லையா. அப்போ இந்த தியான ஸ்லோகத்தில் எதுக்காக தியான ஸ்லோகம் பண்ணணும் சொல்லுங்க. சாந்தி பாட்டை எதுக்கு? ஏன்னா இதில் சொல்லும் போது நம்ம சாந்தி பாட்டக அப்படின்னு சொல்லுவோம், அதில் தியான ஸ்லோகம்னு சொல்லுவோம், இதில் சாந்தி பாட்டக அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக சாந்தி பாட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு வெவ்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. எதனால் இருக்குது எனக்கு வெவ்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அதிருஷ்டம் இல்லையா. இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று என்னுடைய பிரயத்தனம், இன்னொன்று அதிருஷ்டம். இது 2ம் சேர்ந்து தான் எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். நம்ம சம்டைம்ஸ் சொல்லியிருப்போம்ல, நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டேன் ஆனால் எனக்கு இவ்வளோதான் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சில சமயம் நான் கொஞ்சமாக தான் எஃபர்ட் போட்டேன் ஆனால் எப்படியோ கிடச்சிடுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல முதல்ல அதிருஷ்டம் கம்மியாக இருந்தது, என்னுடைய பிரயத்தனம் ஜாஸ்தியாக இருந்தது, அட்லீஸ்ட் இவ்வளவாது நடந்தது. 2வதுல நான் என்னுடைய பிரயத்னம் கம்மியாக இருந்தது ஆனால் லக்கு எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் அதிருஷ்ட பலம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் எனக்கு இந்த ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லாத்துலேயுமே இந்த 2மே எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிரயத்தனம் இருக்குது, அதிருஷ்டம்னா என்னது, என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் அப்புறம் இந்த ஜென்மத்தில் நான் சேர்த்து வச்ச பாவ புண்ணியம், இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறது. வெறும் அதிருஷ்டம் மட்டுமே நிர்ணயம் பண்ணல, என்னுடைய பிரயத்தனமும் நிர்ணயம் பண்ணுறது. அப்போ பிரயத்தனமும் இருக்குது, அதிருஷ்டமும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 2மே இருக்கிறதுனால இந்த சாந்தி பாடத்தின் மூலமாக அந்த அதிருஷ்டத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறான் இல்லையா. நான் படுறேன். ஏன்னா ஏன் பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த முண்டகோபனிஷத்து இருக்குல்ல, இது 65 ஸ்லோகங்கள் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, 65 மந்திரங்கள் இருக்கு. அந்த 65 மந்திரங்களை நான் முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. ஏக விஞ்ஞானமேவ சர்வ விஞ்ஞானம் பவதீதி, ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அந்த சிஷ்யன் கேட்பான். அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முண்டகோபனிஷத். அப்போ அந்த மாதிரி எனக்கு படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நான் கிளாஸ் கேட்கணும். எனக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. இன்றைக்கே பாருங்க, மழை வந்துடுது இல்லையா. மழை வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தடங்களை எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து ஆன்லைனில் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த அதிருஷ்டம் அப்பப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாதது வரும்போது, அதிருஷ்டம்னா வெறும் லக்கு மட்டும் கிடையாது, அதை ஆதிருஷ்டம் அப்படின்னா என் கண்ணுக்கு தெரியாதது. அது பாவமாகவும் இருக்கலாம், புண்ணியமாகவும் இருக்கலாம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம துரதிருஷ்டம் அப்படின்னு ஒன்று துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதிருஷ்டம் அப்படின்னு சொன்னாலே பாவமும் சரி புண்ணியமும் சரி 2மே என் கண்ணுக்கு தெரியாததை அதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அதிருஷ்ட பலனை நான் சமத்துவம் பண்ணுறதுக்கு, அது என்னை அஃபெக்ட் பண்ணாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சாந்தி பாட்டக அப்படிங்கிறது ஜென்ரலாக உபநிஷத்துக்கு முன்னாடி படிக்கக்கூடியது இருக்குது. இதில் ஒரு வேதத்துக்கும் ஒரு சாந்தி பாட் அப்படின்னு சொல்லப்படுறது. அதர்வன வேதம் அப்படிங்கிறது தான் இந்த முண்டகோபனிஷத் எந்த வேதத்தில் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு இந்த ரிக் யஜுர் சாம அதர்வன அப்படின்னு 4 வேதம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுதான் ஸ்கூலில் நமக்கும் வேதத்துக்கும் ஆன சம்பந்தம். குருஜி சொல்றார், உனக்கும் வேதத்துக்கும் ஆன சம்பந்தம் என்ன தெரியுமோ, 2 மார்க். அதில் நம்ம பைபிளில் என்ன பண்ணுவான், 2 மார்க்கில் 2 மறந்துடுவான். அதனால் 1 மார்க் தான் அவனுக்கு கிடைக்கும் இல்லையா. ஒரு 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 வேதத்துக்கு 1/2 மார்க்கு தான் கணக்கு. அரை 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 அதில் 2 வேதத்தை நீ மறந்து போயிட்டேன்னா 1 மார்க் தான் கிடைக்கும். அதுதான் உனக்கும் வேதத்துக்குமான சம்பந்தம் எங்கே இருக்க, லௌகீக கல்வியில் இருக்கு.
ஆனால் இங்கே வந்து ரிக் யஜுர் சாம அதர்வன அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதுலேயும் வேதாந்தம் அதர்வன வேதத்தோட வேத பூர்வம் வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் வந்து அதே மாதிரி நமக்கு மற்ற வேதாந்தங்கள் என்ன சொல்லி கொடுக்கறதோ அதே தான் இதுவும் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த அதர்வன வேதத்தில் வந்து அந்த அதர்வன இப்போ ஒரு வேதத்துக்கும் ஒரு சாந்தி பாட்டம் இருக்கு. அதில் அதர்வன வேதத்தோட சாந்தி பாட்டு தான் வந்து இங்கே நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஓம் பத்ரங்கர்ணேபி சுனியாம தேவாஹா அப்படிங்கிறது வந்து இதோட சாந்தி பாட்டு. அப்புறம் வந்து நமக்கு வந்து சாம வேதம் இல்லையா, இப்போ அதர்வன வேதத்தோட இது வந்து டேப்லெட் காலம் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போடணும் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே டக்குன்னு ஒரு கொஸ்டினை வந்து போட்டுடுங்க சரியா. அதர்வன வேதத்தோட சாந்தி பாட்டு வந்து இந்த பத்ரங்கர்ணேபி சுனியாம வேதா. அப்போ எதெல்லாம் அதர்வன வேதத்தோட உபனிஷத் படிக்கிறோமோ அதுக்கெல்லாம் இது சாந்தி பாட்டாக எடுத்துக்கும். அப்புறம் சாம வேதத்தோட சாந்தி பாட்டு இது அப்படின்னு பார்த்தா ஆப்யாயந்து மமாங்காணி அப்படின்னு ஒரு சாந்தி பாட்டு இருக்கு. ஆப்யாயந்து மமாங்காணி ஆப்யாயந்து மமாங்காணி ஸ்ரோத்ரமதோபலமிந்திரியாணி சர்வாணி அப்படின்னு அந்த மந்திரம் வந்து இருக்கும். அது வந்து சாம வேதத்தோட சாந்தி பாட்டு. அடுத்தது ரிக் வேதத்தோட சாந்தி பாட்டு எதுன்னு பார்த்தா வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம் அப்படிங்கிறது வந்து ரிக்வேதத்தோட சாந்தி பாட்டம். அப்புறம் யஜுர்வேதத்தோட சாந்தி பாட்டம். யஜுர்வேதத்தில் 2 ஷாக்கா இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தோட சாந்தி பாட்டு தான் நம்ம ரெகுலராக சொல்லக்கூடிய சஹனா பவது சஹனௌ புனக்து அது சொல்கிறோம் இல்லையா. அது எதோட சாந்தி பாட் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண யஜுர்வேதத்தோட சாந்தி பாட் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ சுக்ல யஜுர்வேதத்தோட சாந்தி பாட் என்ன, அதை தான் வந்து நம்ம சொல்லி முடிக்கிறோம். என்னன்னு முடிக்கிறோம், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே அப்படின்னு சொல்லி அதை சொல்லி முடிக்கிறோம். அப்போ கிருஷ்ண யஜுர்வேதத்தோட ஆரம்பம் தான் வந்து அதோட கிருஷ்ண யஜுர்வேதத்தோட சாந்தி பாட்டு தான் ஆரம்பத்திலையும் சுக்ல யஜுர்வேதத்தோட சாந்தி பாட்டு தான் முடிவுலையும் நம்ம வந்து சொல்லி ஒரு கிளாஸும் முடிக்கிறோம். அப்போ யஜுர்வேதத்தில் தான் நம்ம வந்து இதுக்கு கீழே இது வந்து வருது. ஸோ 5 சாந்தி பாட் வந்து இதில் இருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம வந்து தசசாந்தி பாட் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். நம்ம வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் தட்சிணாமூர்த்தி பூஜைக்கெலாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் தசசாந்தி பாடு. அது மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு 5 உபனிஷத்துலேருந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய சில உபனிஷத்தோட சாந்தி பாட்டுன்னு எடுத்து அதுலேருந்து எடுத்து அதை வந்து சொல்லி கொடுப்போம். அதோட மந்திரங்கள் எடுத்து சாந்தி பாட்டாக வச்சு அதில் வந்து சொல்லி கொடுப்போம். ஸோ அது வந்து அப்போ 4 வேதத்தோட சாந்தி பாட்டு, அதில் 5 சாந்தி பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லப்படுறது. அப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரயத்தனம் அதிருஷ்டம் இது 2ம் இருக்கும்போது பிரயத்தனம் நான் மேக்ஸிமம் பண்ணுறேன் அப்படின்னு சிஷ்யன் வந்து முடிவு பண்ணிட்டான். ஆனால் அதிருஷ்டம் எனக்கு எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும் தெரியாது. ஒரு நாள் ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு வரும், வீட்டில் வேண்டாம் போகாதன்னு சொல்லுவா, அப்புறம் மழை பெய்யும், அப்புறம் நானாகவே முடிவு பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு வெவ்வேறு விதமான பிரதிபந்தங்கள்லாம் இருக்கும்போது இந்த சமனம் அதை வந்து எனக்கு சரி பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த சாந்தி பாட் வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த சாந்தி பாட் வந்து ஜென்ரலான ஒரு சாந்தி பாட். இப்போ வந்து நம்ம சஹனா பவது சொல்கிறோம் இல்லையா, அந்த சாந்தி பாட் வந்து ஒரு குரு சிஷ்யனுக்கான சாந்தி பாட் அப்படின்னு சொல்லப்படுது. சாந்தி பாட் அது வந்து ஒரு குருவும் சிஷ்யனும் அந்த சஹனா பவது சஹனௌ புனக்து அப்படின்னு சொன்னால் குருவும் சிஷ்யனும் சேர்ந்து அதை வந்து நாம் இருவரும் இதிலேயே இருப்போமாக, இந்த விஷயத்துலேயே நம்ம வந்து இதுக்காக நம்மளோட ஸ்வஸ்தம் வந்து நன்னா இருக்கட்டும், ஆரோக்கியம் நன்னா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி அதில் வந்து கேட்பா குருவுக்கும் சிஷ்யனுக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. இந்த பத்ரங்கர்ணேபி சுனியாமா அப்படிங்கிறது வந்து வெரி ஜென்ரல் சாந்தி பாட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் வேணால் இந்த சாந்தி பாட்டை வந்து சொல்லலாம். நம்மளுடைய காலையில் நம்ம ப்ரேயர்ஸில் வச்சுருப்போம்ல அதில் இதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்போ பத்ரங்கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதான் வந்து முதல் வரி. அப்போ இதில் வந்து நம்ம நேரில் படிக்கும்போது ஒரு தடவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் சொன்னாலும் உங்களால் வந்து நீங்கள் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்பேன், நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்பேன். அதனால் நம்ம நேரில் கிளாஸ் இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லி நீங்கள் 2 தடவை ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக சொல்ல வந்துடும். ஸோ இப்போ வந்து பத்ரம் கர்ணேபிஹி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ சேர்ந்து சொல்லும் போது பத்ரங் கர்ணேபின்னு அந்த இடத்துல இங்கு போட்டுக்கணும். சேர்ந்து சொல்றச்சு தனித்தனியாக சொல்லும் போது பத்ரம் கர்ணேபிஹி அப்படின்னு நம்ம வந்து கர்ணேபிஹி அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்போம். அப்போ பத்ரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பத்ரம் அப்படின்னு சொன்னால் அது பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். பத்ரம் பத்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களம் மங்களம், பத்திரமா எடுத்துன்னு போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற மாதிரி எடுத்துன்னு போன்னு சொல்கிறத பத்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் பத்ரம்ன்ற வார்த்தை வந்து மங்களத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம வந்து சொல்லும் போதே கூட போட்டு உடச்சிடாத அப்படின்னு சொல்லாமல் பத்திரமா எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மங்களத்தை சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் பத்ரம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மங்களம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மங்களம் என்னவா இருக்கணும்? மங்களம் கர்ணேபிஹி அப்படின்னு சொல்லி நான் வந்து கர்ணேபிஹி ஸ்ருணுயாம தேவாஹா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஞானேந்திரியங்கள், அந்த ஞானேந்திரியங்கள் மூலமா நான் வந்து நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. நான் வந்து என்ன இதுல என்ன தெரியுமா சொல்றாரு அவள? நான் வந்து மங்களமான விஷயங்களையே நான் வந்து கேட்கணும் அப்படிங்கிறார். அப்ப இந்த கரணங்கள்லாம் எனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டதே வந்து நல்ல விஷயங்களை கேட்கறதுக்காக தான், பகவானை பத்தி கேட்கறதுக்காக தான். இப்ப லௌகீகமா சொல்றது வந்து பகவானை பத்தி கேட்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்? வேதாந்தத்துக்கு வந்துட்டோம். வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இதை பத்தி கேட்கணும், பிரம்மன் பத்தி கேட்கணும். பிரம்மன் தான் நமக்கு வந்து மங்களம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்ப பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா அப்படின்னு சொன்னா பகவானே தேவாஹா அப்படின்னு சொன்னா இங்க இடத்துல அகைன் வந்து பகவானை கூப்பிடக்கூடியது. பகவானே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப அந்த இடத்துல தேவாஹா அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அதிஷ்டான தேவதைகள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த காது இந்திரியம் அதெல்லாம் வந்து நம்ம தத்துவபோதத்துல படித்தோம். அந்த இந்திரியத்துக்கு இருக்கக்கூடிய தேவதைகள், அப்போ அவங்களெல்லாம் இன்வோக் பண்ணி நான் வந்து ஹே தேவாஹா பத்ரம் ஸ்ருணுயாம கர்ணேபி பத்ரம் ஸ்ருணுயாம, என்னுடைய காதுகளை கொண்டு நான் எப்பவுமே மங்களமான சொற்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து கர்ணேபிஹி பத்ரம் ஸ்ருணுயாமஹ அப்படின்னு ஸ்ருணுயாம அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்றது. அப்ப நான் வந்து இந்த காதுகளை கொண்டு மங்களமான விஷயத்தை கேட்கணும். ஏன்னா வெளியில போயிட்டோம்னா எப்படி இருக்க, எங்க பார்த்தாலும் நமக்கு அவங்களம் தான் இல்லையா? அந்த ஆட்டோக்காரங்கிட்டெல்லாம் காது கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? கண்ணா அப்படின்னா நம்மளை திட்டுவா. வீட்டுக்குள்ளத்தோ சொல்லவே வேண்டாம், நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டுறதுக்கு தான் வந்து ஜனங்க இருந்துகிட்டே இருக்கா. நம்ம போன வாரமே சொன்னோம்ல, வேதாந்தம் மட்டும்தான் வீட்டில் எல்லாரும் உதவாக்கிற, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, ஒரு வேலை எடுத்தால் தப்பாக பண்ணுற, நீ உலகத்துக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்ட, இப்படி எல்லாம் திட்டினே இருப்பா. ஆனால் வேதாந்தம் மட்டும் என்ன சொல்கிறது? நீ அந்த பகவான் அப்படின்னு சொல்கிறது. அச்சுச்சோ அப்படியா அப்படின்னு அதையும் நம்ப மாட்டான், இதையும் ஒத்துக்க மாட்டான் இல்லையா? அப்போ இங்கே தான் வேதாந்தத்தில் தான் மங்களமான வார்த்தைகள் இருக்கிறது. அதனால வேதாந்தத்தை நான் கேட்கணும், பிரம்மன் விஷயத்தை நான் கேட்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற விதமாக அதுதான் வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டு எது அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மன் விஷயம்தான். அப்போ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பகவானுக்கு என்ன சொல்லுவோம்? பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வியப்பிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பவித்ராணாம் பவித்ரம் யோ, பவித்திரங்களிலேயே பவித்திரமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவானை சொல்கிறோம். அப்போ மங்களம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிறது வந்து பிரம்மன். அங்கே வந்து லௌகீகமாக பகவானை சொல்லுவோம், இங்கே வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
நம்ம வந்து பிரம்மனை சொல்லுவோம். அப்போ பிரம்மனோட விஷயத்தை தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான். கேட்டுட்டு மங்களமான விஷயத்தை கேட்கணும். அப்புறம் பத்ரம் பஷ்யேம அப்படிங்கிறான். அக்ஷபிர் யஜத்ராஹா அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்களத்தைய பஷ்யேம அப்படின்னா நான் மங்களத்தையே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப இப்ப மங்களத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கூட எங்கேயாவது அமங்கலங்கள் வந்தா நான் காதை எப்படி மூடிக்கலாம், அந்த இடத்த விட்டு வந்துடலாம் இல்லையா? மங்களத்தையே பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் எல்லா நேரத்துலையும் மங்களமான விஷயமே என் கண்ணில் விழுந்துட்டு இருக்குமா? ஏதாவது அமங்கல விஷயங்கள் என் கண்ணில் விழுந்துடுத்துனா என்ன ஜீ பண்ணுறது? இப்படி வேண்டிக்கிட்டு கூட அப்படிலாம் நடந்ததுன்னா என்ன ஜீ பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அகெயின் பிரம்மத்தை நான் வந்து சர்வம் பிரம்மமயம்னு அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே என்ன பார்க்கணும்? சர்வம் பிரம்மமயம் ரே ரே நம்ம பார்க்குறோம்ல, அந்த பாட்டு கேட்டுக்கோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் பிரம்மன் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் பார்க்கணும். அப்போ இதை படிக்கிறது மூலமாக எனக்கு என்ன தெரியணும்? எங்கே பார்த்தாலும் பிரம்மன் எல்லாமே பகவான் தான் அப்படின்னு எனக்கு தெரியணும். லௌகீகமாக பகவான் அப்போ எல்லா இடத்துலையும் விஷ்ணு 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 விஷ்ணுவா தெரியறதா அப்படின்னா அப்படி தெரியணும்னு இல்லை. எதை பார்த்தாலுமே அது பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்றது. யஜந்திரஹ அப்படின்னு இருக்கு இல்லையா? யஜந்திராஹா அப்படின்னு சொன்னா யாரு வந்து நான் வந்து பூஜை செய்வதன் மூலம், யஜனம் அப்படின்னா நான் வந்து பிரேயர் பண்றேன், பகவானை வணங்குறேன். அந்த யஜனம் பண்றது மூலமா திரணம் என்னை யாரு வந்து காப்பாற்றுகிறார்களோ, யஜந்தாம் திரயத்தே இது யஜந்திரஹ. யஜனம் அப்படின்னா நான் வந்து வணங்குறது, ப்ரேயர் பண்றேன். திரணம் அப்படின்னா என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. அப்ப நான் ப்ரேயர் பண்றது மூலமா யார் என்னை வந்து காப்பாற்றுகிறார்களோ அந்த தேவதைகளுக்கு பேரு யஜந்திராஹா அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப யஜந்திராஹா அப்படின்னு இந்த இடத்துல வந்து இருக்கு. அப்ப அந்த யஜந்திராஹா அவர்களை வந்து நான் வந்து வணங்குறேன். அப்ப அவர்களையும் இந்த இடத்துல ஹே தேவதைகளே அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷபிர் பஷ்யேம அப்படின்னா அகெயின் அக்ஷபிர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மங்களம் அப்படின்னு அர்த்தம். அக்ஷயம் அப்படின்னா என்ன? க்ஷயம் அப்படின்னு சொன்னா அழிந்து போகக்கூடியது, அக்ஷயம்னா அழிவற்றது. அப்ப அந்த அழிவற்ற அந்த பிரம்மன் அப்படிங்கிறது அக்ஷயம். அக்ஷபிர் பஷ்யேம அப்படின்னு சொல்லி மங்களத்தையே நான் வந்து பார்க்கணும். சர்வத்திர பிரம்ம தர்ஷனம் இல்லையா? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திராலோட அந்த பாட்டு இருக்கு. அப்ப எல்லாமே என்னதை சொல்றது அப்படின்னா சர்வம் எல்லாத்துலேயுமே பிரம்மத்தை பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு சின்ன வயசுல கேட்டா என்ன சொல்லிடுவா? கன்வீனியன்ட்டா சொல்லிடுவா. பகவான் வந்து மேல அந்த கிளவுட்ஸ்க்கு மத்தியில பகவான் வந்து ஒரு வீடு கட்டிட்டு வைகுண்டம் கைலாசம்னு இருக்கார். அப்ப அங்க இருக்கார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க இல்ல அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். அதனால இல்லாட்டி இங்க இருக்காருன்னா எங்க காமின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இருக்காரு அப்படின்னு சொன்னா வா கோயிலுக்கு போகலாம், அந்த பகவான் தான் இந்த இடத்துல வந்து இந்த கல் ரூபத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி கல்லு காமிச்சு இதுதான் பகவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை மீறி நீ எங்கேயும் பகவான் எல்லாம் கேட்டுறாத அப்படிங்கிற விதமாக தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த உலகம் கண்ணு முன்னாடி இருக்கே, இந்த உலகத்தை மிஸ் பண்ணிட்டேல. இந்த உலகம் யாரு? பகவானுடைய அவருடைய இன்னொரு ஃபார்ம் இல்லையா? நம்ம வந்து தசாவதாரத்தை நம்ம வந்து பகவான்னு ஒத்துக்கிறோம். ஆனா இந்த உலகம் என்னது? அவருடைய இன்னொரு ரூபம். அதை வந்து நான் பகவானா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பயங்கர ப்ராப்ளம் ஜி இல்லையா? உலகத்தை வேணா நான் பகவானா பார்த்துடுறேன், ஆனா எக்ஸ்க்ளூடிங் தீஸ் 4 people இன் மை லைஃப், இந்த 4 பேரை மாத்திரம் பகவானை என்னை பார்க்க சொல்லாதீங்க இல்லையா? அந்த ராக துவேஷம் வந்து அப்படியே நான் ஆட்கொண்டெடுத்து அப்படின்னு சொன்னா அவளை பார்த்தா மட்டும் எரிச்சலா வருது.
அவளை நினச்சா உடம்பெல்லாம் எரியறது எனக்கு. ஏன்னா அவள் எனக்கு அந்த மாதிரி லைஃப்பில் வந்து எனக்கு கொடுமை பண்ணியிருக்கா. வெரி சாரி. இந்த திங்கிங்கெல்லாம் இருந்ததுன்னா மோட்சமே கிடைக்காது. நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா ராகத்வேஷம் இருந்தது அப்படின்னா உனக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ மெயினாக நீ வந்து இந்த உலகத்தையே நான் பகவானாக பார்க்குறேன் அப்படின்னு நீ சொன்னாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய 4-5 பேர், உனக்கு எவ்வளோ பேர் இருக்க போகிறான் உன்னை சுற்றி சொல்லு? வாழ்க்கையில் எத்தனை பேர்? குருஜி கேட்பார், உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கா சொல்லு, எண்ணி பார்த்துடலாம். க்ளோஸாக ஒரு 10-15 பேர் தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்க. அவகிட்ட உன்னால் வந்து துவேஷம் காமிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீ இங்கேருந்து இந்த உலகத்தை வந்து விஷ்ணுமயமாக பார்க்க போகிற, பிரம்மனாக பார்க்க போகிற சான்ஸே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவாளை பகவானா பாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ரூலு அப்படின்னு சொல்லுவார். லௌகீகமாகவே ராகத்வேஷத்தோடு இருந்தால் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ யார் மேலேயும் உங்களுக்கு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவள் பாட்டுக்கு அவள் லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பா, ஒன்றுமே ஆகாது அவளுக்கு. ஆனால் உங்களோட மனசு எப்படி இருக்கும்? அந்த ஆசிடோட கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதனால யார் மேலையும் துவேஷிக்காதீங்கோ அப்படிங்கிறது வந்து சின்சியர் வேதாந்தத்தோட ஒரு முக்கியமான வரி. யார் மேலேயும் துவேஷம் கூடாது, எல்லார் மேலேயும் பாசம் வைக்கணுமாடி. துவேஷம்னா பாசம் தானே, அதுக்கு ஆப்போசிட். அப்படின்னா பாசம் கிடையாது. போன கிளாஸில் பார்த்தோம்ல, அன்பு வைக்க வேண்டும். அவர்களால் என்னால் ஏதாவது ஒரு நன்மை பண்ண முடியுமா, அதை பண்ணிட்டு போய்டுறேன், அவ்வளோதான். வேறு அவளுக்காக நான் எதுவுமே என்னால் பெருசாக பண்ண முடியாது, போயெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. இங்கேருந்து அவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தினமும் பிரார்த்தனை பண்ணு. நீ யாரை இவ்வளோ நாள் துவேஷித்தியோ அவர்களுக்காக தினமும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணு. பகவானே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணு. உன்கிட்ட வரக்கூடிய சேஞ்சஸை யோசி. அதுதான் வந்து சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே பிரம்மனா பார்க்கணும் அப்படின்னு இந்த வேதாந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான் அப்படின்னு சொன்னால், அப்போ அவன் அந்த ராகத்வேஷத்தை தாண்டி பகவானா பார்க்கறதையும் தாண்டி பிரம்ம சைத்தன்யமாக அவன் பார்க்கணும்னு, அதுதான் மங்களம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறான். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து அவன் கேட்குறான். அதனால தான் எல்லாருமே இதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் என்னது, ஸ்திரைரங்கைஹி ஸ்துஷ்டுவாகும் ஸ்வஸ்தனோபிஹி அப்படின்னு வருது இல்லையா. அப்போ ஸ்திரைஹி அங்கைஹி, என்னுடைய அங்கங்கள் எப்படி இருக்கணுமா, ஸ்திரமாக இருக்கணும்னு பிரார்த்தனை படிக்கிறான். எதுக்கு ஜி ஸ்திரமாக இருக்கணும் அங்கம் இல்லையா? நான் எது மேலேயும் பற்று வைக்க மாட்டேன். இந்த உடம்பு மேலே எப்படி போனால் எனக்கு என்ன, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு கிடையாது. இந்த உடம்பு மேலே அது எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். ஓவர் பற்று வைக்கக்கூடாது. ஆனால் அது மேலே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், சரியான ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து மாத்திரை கொடுத்தா மாத்திரை சாப்பிடணும். சுகருக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து நான் கடைப்பிடிச்சு இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், 1 மணி நேரம் ஒழுங்காக கிளாஸ் கேட்கணும். நம்ம வேற 2 மணி நேரம் கிளாஸ் வச்சுருக்கோம். 2 மணி நேரம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஸ்திரமாக கேட்கணும்னு சொன்னால் அதுக்கு என்னோட உடம்பு நன்னா இருக்கணும். அதனால ஸ்திரை அங்கைஹி, அப்புறம் ஸ்வஷ்டுவாகும் ஸ்வஸ்தனோபிஹி அப்படின்னு இருக்கு. இப்போ தனுபிஹி ஸ்வஸ்துவாம்ச அப்படின்னு நம்ம அதை வந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இந்த உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பு வந்து அதுடைய இது அதோட ஆயுட்காலத்துக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்படி இருக்கட்டும், ஸ்வஸ்தமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னுடைய ஆயுள் எவ்வளவோ அந்த ஆயுளில் அது இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து நான் வந்து யூஸ்வலாக சின்ன வயசில் என்ன பண்ணுவா, பயங்கரமாக வந்து ஆயுஷ் ஹோமம் அதெல்லாம் பண்ணி தீர்க்க ஆயுஷோடு இருக்கணும்னுவா. அப்புறம் அந்த 60-65க்கு மேலே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது ஆயுஷ் ஹோமம்லாம் அப்போ வந்து பண்ணிக்க சொல்ல, உடம்புல ஏதோ உபாதை இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்போ என்னை சீக்கிரமாக பகவான் எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே இவ்வளோ நாள் எனக்கு தீர்காயுஷ் வேணும்னு கேட்டுட்டு திடீர்னு இப்போ வந்து பகவானே என்னை சீக்கிரம் எடுத்துன்னு போயிடு, பொசுக்குன்னு போயிடணும் அப்படின்லாம் சொல்லி வந்து நம்ம வந்து பகவானை வந்து வேண்டிப்போம். இல்லை அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து வேண்டிப்போம். ஆனால்
வேதாந்தின் என்ன தெரியுமா, அவனுக்கு நன்னா தெரியும். ஏன்னா அவன் பூர்வ பாகத்தெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான். அவனுக்கு நன்னா தெரியும் லா ஆஃப் கர்மா அப்படி எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் நான் இருந்தே தீருவேன். அப்போ அந்த நாட்களில் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த வேதாந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கான சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஸ்வஷ்டுவாகும் ஸ்வஸ்தனூபிஹி அப்படின்னு சொல்லி அவன் அதை கேட்குறான். அப்புறம் அது எப்படி இருக்குமா, தேவஹிதம் யசேம தேவஹிதம் தையதாயுஹு தேவஹித இயதாயுஹு அப்படின்னு இருக்கு. தேவஹிதம் அப்படின்னு சொன்னா கர்மஹிதம், அந்த கர்மத்துக்கு என்னுடைய வாழ்க்கையோட கர்ம பலன்படி நான் எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜாஸ்தி பண்ணியும் கேட்கல கம்மி பண்ணியும் கேட்கல. தேவஹிதம் யதாயுஹு வியசேம, தேவஹிதம் இந்த கர்ம பலன்படி எவ்வளோ ஆயுஸ் இருக்கோ அந்த ஆயுஸ்ல வியசேம நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இல்லையா. நம்ம லாங் லைஃப் கேட்க வேணாம், ஆனால் இருக்கிற லைஃப் வரைக்கும் குவாலிட்டி லைஃப் அது நம்ம கேட்கணும் இல்லையா. நம்ம குவாலிட்டியோட வேதாந்தம் கேட்டுட்டே இருக்கக்கூடிய நிலையோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் நம்ம வேண்டிக்க வேண்டியது. ஸோ அதுக்கு தான் அந்த விசாரமெல்லாம் நம்ம சொன்னோம்ல, அதெல்லாம் கேட்கறதுக்காக எனக்கு நல்ல ஆயுசு, அதுவும் ஸ்திர அங்கத்தோட நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம். அப்புறம் 2வது பேராகிராஃப் என்ன சொல்றது, ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல இந்திரோ விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு சொன்னா, விருத்தஸ்ரவாஹா அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ மேன்மைகள் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்ற விதமா இந்திரோ விருத்தஸ்ரவாஹா. ஃபர்ஸ்ட் தேவதைகள்ல இந்திரனை இங்க வணங்குறார், ஏன்னா அவன் தான் தேவர்களின் ராஜா. இப்ப நம்ம ஹெல்த் கேட்டிருக்கோம், நமக்கு நல்ல ஆயுஸ்ல நீண்ட எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயுசு, அந்த ஆயுஸ்ல எனக்கு உடம்பு அங்கங்கள்லாம் ஸ்திரமா இருக்கட்டும் அப்படின்னு என்னோட எல்லா அங்கங்களையும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் யார் பார்த்துக்கிறா, ஒரு தேவத்தையும் ஒரு அங்கத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. தத்துவபோதத்தில் இதுக்கு இந்தந்த தேவதை அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த தேவதைக்கெல்லாம் ராஜாவா யார் இருக்கா, இந்திரன் இருக்கிறார். அதனால தேவராஜாவை பார்த்து நீ விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு சொன்னா உனக்கு கிரேட்டஸ்ட் மேன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிரேட் க்ளோரி அப்படின்னு இருக்கும். இந்திரனுக்கு கிரேட்டஸ்ட் க்ளோரி எல்லாம் இருக்கு. நீ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ எனக்கு என்ன கொடுக்கணும், உன்கிட்ட என்ன இருக்கோ அந்த மேன்மையை எனக்கு கொடு இல்லையா. நம்ம சொல்லுவோம்ல, வள்ளல் நீங்க என்ன பாரி வள்ளல் நீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை போய் பார்த்தோன்னா என்ன அர்த்தம், அவர் நமக்கு பைசா கொடுக்கணும், அதனாலதான் அந்த நேரத்தில் அவரை பாரி வள்ளல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கர்ண பரம்பரை நீங்க அப்படின்னு ஆரம்பிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ணன் எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி நீங்க எனக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு சொன்னா உனக்கு நிறைய மேன்மைகள் இருக்கு, அந்த மேன்மையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ததாத்து அப்படின்னு சொன்னா இப்ப கடைசியில இருக்கு அந்த வித்தஸ்ரவாஹா அப்படின்னு இருக்கு, கடைசியில தான் பிரஹஸ்பதிர் ததாத்து அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப அந்த ததாத்துவா ஒன்னொன்னுலயும் கேட்டுக்கணும். இந்திர ஸ்வஸ்தி நக ததாத்து அப்படின்னு இந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். ஸ்வஸ்தி எனக்கு ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னா நல்ல எனக்கு நன்மையை கொடு, குளோரியோட சேர்ந்த நன்மையை கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஜேர்னி எனக்கு எப்படி இருக்கட்டும், நன்மை அளிப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. எந்த ஜேர்னி நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய வேதாந்த ஜேர்னி, அது எனக்கு நன்மை தரட்டும். அதுலயும் தமிழ்ல இதுல சான்ஸ்கிரிட்ல ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ந அப்படின்னு சொன்னா இப்ப சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ந அப்படின்னு சொன்னா வேண்டாம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல நன்றது வேண்டான்ற மீனிங் கிடையாது, நக அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா சான்ஸ்கிரிட் அவ்வளோ ஒரு ரிச் லாங்குவேஜ், அதுல ஒன்னொன்னுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இப்படி சேர்ந்து நம்ம படிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஹா அப்படிங்கிற விசர்க்கத்தை நம்ம விட்டுடுவோம், விட்டாலும் மீனிங்ல அதை விட மாட்டோம். அப்ப ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹா அப்படின்னு சொன்னாலும்
நஹ ததாத்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து கொடு. வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனி எங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அந்த கிரேட் க்ளோரி இருக்கக்கூடிய நீ வந்து அந்த மேன்மைகள் இருக்கக்கூடியவன், எங்களுக்கு ஸ்வஸ்தியை கொடு, சரியான ஒரு இதை கொடு, நல்ல ஜேர்னியை கொடு இதில் அப்படின்னு சொல்லி, நன்மைகளை கொடு அப்படின்னு சொல்லி, ஆனந்தத்தை கொடு அப்படின்னு சொல்லி இதில் கேட்டோம். அடுத்தது என்னது? அப்போ ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்துட்டோம். ததாத்து அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கணும் நம்ம. அப்புறம் ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நக அப்படின்னு அந்த விசர்க்கம் அதில் இருக்கு. அதை ஃபாஸ்ட்டாக சொல்லும் போது அந்த விசர்க்கத்தை அப்படி லைட்டாக அப்படி ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல யாரை கேட்குறோம்? ஃபர்ஸ்ட் இந்திர தேவனை கேட்டுட்டோமா? இந்த இடத்துல அகெயின் வந்து ததாத்து அப்படின்னு சொல்லி பூஷா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூஷா அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறது அப்படின்னா சூரிய தேவதை, சூரிய பகவானை தான் பூஷா அப்படின்னு சொல்கிறோம். பூஷா அப்படின்னு சொன்னால் புஷ்ணாதி இது பூஷக, பூஷா பூஷா புஷ்ணாதி பூஷ்ணாதி இது பூஷா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா புஷ்டியை தரக்கூடியவர் இல்லையா? உங்களுக்கு வந்து சூரியன் இல்லைன்னா எப்படி இருக்குது? அப்படியே டல்லாக இருக்குது நமக்கு இல்லையா? சூரிய பகவான் வந்துட்டார்னாலே பிரைட்டாகிடும் இல்லை? இப்போ அந்த எல்லாத்துக்குமே அந்த இதுக்கெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு வந்து மழையினால் மட்டும் அந்த அரிசி பருப்பெல்லாம் வரதில்லைல்ல, அதுக்கேற்ற வெயிலும் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூரிய பகவான் இருக்கிறதுனால தான் எல்லாமே பாசிபிள். அப்படிங்கிறதுனால இந்த விஸ்வவேதாகா அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீதான் வந்து வேத சாஸ்திரத்துக்கு நீதான் வந்து சூரிய பகவான் தான் இருக்கணும், நீதான் வந்து ஈஸ்வரா, நீதான் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணா சூரிய பகவான் எல்லாம் சொல்றோம்ல. அப்ப விஸ்வவேதாகா அப்படின்னு சொன்னா இந்த வேதாந்த உலகத்துக்கு நீ சூரிய ஒளி மாதிரி எனக்கு வந்து எனக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு நீ இரு அப்படின்னு சொல்லி. சூரியன்றா அங்க இடத்துல நமக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா? எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? அப்ப இந்த வேதாந்த விஷயத்துல எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது, எல்லாமே பளிச்சுன்னு தெரியணும். அதுக்கு சூரிய பகவானுடைய அந்த விஷயம் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம். அகெயின் வந்து ததாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வஸ்தி நஹ பூஷா விஸ்வவேதாகா எனக்கு ஸ்வஸ்தி ததாத்து அப்படின்னு அங்கேயும் ஸ்வஸ்தி கேட்டோம், இங்கேயும் ஸ்வஸ்தி கேட்டோம். அந்த இடத்துல க்ளோரி அதோட மேன்மையை கேட்டோம். இந்த இடத்துல வந்து விஸ்வவேதாக அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்தத்துக்கான ஜேர்னியில் எனக்கு நீ வந்து வழி காமி அப்படின்னு சொல்கிற விதமாக வழி வந்து நன்னா இருக்கட்டும் அப்படின்னு வெளிச்சமாக இருக்கட்டும், எனக்கு எங்கேயுமே இருட்டடிக்கப்படக்கூடாது, அதனால சூரிய பகவான் நீ எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸ்வஸ்தினஸ்தாக்ஷ்யோ அரிஷ்ட நேமிஹி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? ஸ்வஸ்தின தாக்ஷ்யோ அப்படின்னு சொன்னால் அரிஷ்ட நேமிஹி அப்படின்னா ஸ்தநேமிஹி அப்படின்னு சொன்னால் கருட தேவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தநேமிஹி அப்படின்னு சொன்னால் கருட தேவதை சொல்கிறோம்ல, கருட ஆழ்வார் இல்லையா? மேலே வந்து கருடன் பறந்தா உடனே என்ன பண்ணுவோம்? இப்படி இப்படி நாராயணன் உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கும் வந்து எத்தனை சின்ன கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறச்சே எங்கேருந்தும் வந்து அந்த நேரம் வரைக்கும் கருடன் அங்கே இருக்கவே மாட்டார். ஆனால் வந்து அந்த இடத்துல கரெக்டாக கருடன் வந்து வந்துடுவார் இல்லையா? அப்போ அந்த கருடனை அகெயின் வந்து சம்போதனாத்வனி பகவானை ஹே பகவானே ஹே ஹோ கருடனே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இப்போ கருட பகவான் கிட்ட ஸ்வஸ்தினஸ்தாக்ஷ்யோ அரிஷ்ட நேமிஹி அப்படின்னு சொன்னால் அந்த கருடன் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அரிஷ்ட நேமிஹி அப்படின்னா அவருடைய அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? கருடன் வந்து காற்றை கிழித்து கொண்டு அப்படியே சல்லுன்னு போவார் இல்லையா? அங்க எங்கேயுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது அவரோட ஜேர்னில. நான் இப்போ வந்து ஒரு வேதாந்த ஜேர்னி எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? அந்த வேதாந்த ஜேர்னில வந்து எனக்கு சூரிய பகவான் வந்து அந்த வெளிச்சத்தை காண்பிக்கட்டும், எனக்கு நிறைய க்ளோரியை கொடுக்கட்டும், மேன்மைகளை கொடுக்கட்டும் இந்திரனை கேட்குறோம். சூரிய பகவான் வந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கட்டும் கேட்குறோம். இவர்கிட்ட
அந்த கருடன் எப்படி வந்து எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அவரை போறதை பார்த்தா அங்க மேல காத்தே இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த காத்தை கிழிச்சுண்டு அந்த கருடன் வந்து ஒரே மாதிரி பறந்து போகும். அப்புறம் மற்ற இது மாதிரி கீழே பறக்குமா கருடன்? கிடையாது, மேல பறக்கும் இல்லையா? எல்லா பறவைகளுக்கும் மேல பறக்கக்கூடியது கருடன். அப்ப அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கட்டும்? மேன்மையானதா இருக்கட்டும். என்னுடைய திங்கிங் மேலானதாக இருக்கணும். சும்மா அல்பமா என்னால படிக்க முடியுமா ஜி, எனக்கு புரியுமா ஜி அப்படிலாம் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பா புரியும். என்னுடைய திங்கிங் லெவலே மேன்மையா இருக்கணும் இல்லையா? அந்த மேன்மையோட நான் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணணும். எல்லாருக்கும் நன்மை நினைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்ப என்னுடைய ஜேர்னி வந்து எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் எப்படி கருடன் அப்படியே போறதோ அந்த மாதிரி என்னுடைய வேதாந்த ஜேர்னியும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரிஷ்ட நேமிகி அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஜேர்னி வந்து எந்த விதமான அப்டக்கிள்ஸும் இல்லாமல் இருப்பது போல எனக்கும் எந்த விதமான தங்கு தடையும் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டோம். அடுத்தது என்னது? ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லி ப்ரஹஸ்பதி யாரு? தேவ குரு அப்படிங்கிறவர் தான் ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சரஸ்வதி வந்து ஃபீமேல் டெய்டி ஃபார் விஸ்டம், ப்ரஹஸ்பதி வந்து மேல் டெய்டி ஃபார் விஸ்டம் இல்லையா? குரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு வந்து ப்ரஹஸ்பதி குரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல வந்து பிரம்மாஜிய சொல்லல, தேவர்களுக்கான குருவாகிய ப்ரஹஸ்பதி அவரை வந்து சொல்லி நான் வந்து எனக்கு என்ன வேணும் அவரை வணங்கும் போது, இப்ப சரஸ்வதியை வணங்குறேன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? சரஸ்வதி நமஸ்துபியம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு அந்த விஸ்டம் கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி இங்க வந்து ப்ரஹஸ்பதியை வந்து அகெயின் அவரை பார்த்து எனக்கு நீ வந்து எனக்கு இதை கொடு, இன்டெலிஜென்ஸை கொடு அப்படின்னு கேட்குறோம். ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் நடக்க போகிறது. வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்ன வேணும்? இன்டெலிஜென்ஸ் வேணும். இந்த 48 பேருக்கு தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதனால தான் நீங்கள் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு இருக்க. 2 கிளாஸை இவ்வளோ பொறுமையாக மழை நாளில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னால் என்ன இருக்கு? பொறுமை இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு, அந்த இன்டெலெக்சுவல் ஃபேக்டர் நன்னா இருக்கிறதுனால தான் உங்களால் அதை கேட்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். ஏன் வேணும் இன்டெலிஜென்ஸு? நம்ம ஒன்றும் ராமாயணம் கதை சொல்லலையே இல்லையா? ராமாயணத்துக்கு உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்தால் போதும் இல்லையா? அதுக்கு வந்து பெருசாக இன்டெலெக்ட்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அந்த அணில் வந்து அப்படியே தண்ணியில் மூழ்கி அப்படியே வெளியில் வந்து அப்படியே தண்ணியில் இப்படி மண்ணில் அப்படி பரண்டு கொண்டு போய் ராமர்கிட்ட போய் இப்படியே நின்றுச்சு அந்த மண்ணை தட்டிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெருசாக இன்டெலிஜென்ஸ்லாம் வேண்டாம். அதுக்கு எமோஷன்ஸ் இருந்தால் போதும், ஆனந்தமாக சந்தோஷமாக அதை கேட்டுட்டு போயிடலாம். ஆனால் இங்கே என்ன வேணும்? இங்கே வந்து கதை சொல்லலையே இங்கே இல்லையா? கதையாக விட்றேன் நான், கதையெல்லாம் விடல. முக்கியமான அந்த விஷயத்த நம்ம வந்து மைண்டு பாக்லிங்காக இதை அப்ளை பண்ணு, இதை அப்படி புரிஞ்சுக்கோ இல்லையா? இந்த வாட்டி விவேக சூடாமணியில் எல்லாரும் பார்த்துருப்பேன். ஜஹதி லக்ஷணா அஜஹதி லக்ஷணா, ஜஹதி அஜஹதி லக்ஷணா இப்படி எல்லாம் சொல்லி ஒரு விஷயத்த வந்து வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படி புரிஞ்சுக்கோ, எப்படி எப்படியோ வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ இப்படி எல்லாம் சொல்லணும்னா அதுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் புத்தியை பயன்படுத்த வேண்டும். அதனால இதெல்லாம் இருக்கிறதோட எனக்கு புத்தியையும் கொடு அப்படின்னு சொல்லி ப்ரஹஸ்பதியை வந்து நம்ம கேட்குறோம். நம்ம வந்து வெளி உலகத்தில் வந்து என்ன சொல்வா? நான் தான் இந்த உலகத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த உலகம் வந்து இந்த உலகத்தில் எனக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னா நான் எப்படி உயிர் வாழ்வேன் அப்படின்னு நம்ம வந்து லௌகிக்கமாக கேட்போம். ஆனால் வேதாந்தத்துக்கு வந்துட்டா வேதாந்தம் என்ன தெரியுமா சொல்கிறது? நீ இந்த உலகம் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. இது நானா? ஆமாம், இந்த உலகத்தோட எக்ஸிஸ்டன்ஸே நீ தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா, நீ தான் அந்த பிரம்ம சைத்தன்யம், நீ இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மன், அந்த பிரம்மன் தான் இந்த உலகத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு. அப்போ நீ தான் அந்த பிரம்மனுக்கு இந்த உலகத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து அப்படியே ஹா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் அவசியம். அதனால் அதுக்கு வந்து ப்ரஹஸ்பதி தேவதாவை நான் வணங்குறேன். அப்போ இந்திரனை வணங்குறேன், அப்புறம் சூரிய பகவானை வணங்குறேன், அப்புறம் கருடனை வணங்குறேன்,
பிரகஸ்பதியை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி, அது எதுக்கு மேலே வந்து மங்களமான விஷயத்த கேட்கணும், மங்களமான விஷயத்த பார்க்கணும், அப்புறம் எனக்கு ஸ்திரமான அங்கங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இருக்கணும். அந்த ஆயுசுக்குள்ள நான் எல்லாத்தையும் கேட்டு முடிக்கணும், வேதாந்தத்தை புரிஞ்சுண்டு தான் என்னுடைய இந்த ஆயுட்காலம் முடியணும் அப்படின்னு நம்ம வந்து பகவான் கிட்ட அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக அப்படின்னு 3 விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் எனக்கு வரும். அந்த 3 ஆப்ஸ்டக்கிள்ஸ்ல இருந்து எனக்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன ஆப்ஸ்டக்கிள் நமக்கு இருந்தது? ஆதி தெய்வீகம் இல்லையா. ஆதி தெய்வீகம்னா என்ன? நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இல்லையா. இன்னைக்கு வந்து வருண தேவன் வந்து கண்டிப்பா வருண பகவான் வந்து வந்தே ஆகணும். அவரோட கால நியமங்கள் படி அவர் இன்னைக்கு வந்தே ஆகணும். அதனால அவரோட வேலையை அவர் செஞ்சா கூட அது எனக்கு அப்டக்கிள் ஆகாம இருக்கிறதுக்கு நான் ஆன்லைன்ல உட்காந்து கேட்கறேன். ஸோ அது எதனால பாசிபிள் அப்படின்னு சொன்னா சாந்தி 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 நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கோம்ல. அதனால ஆதி தெய்வீக சாந்தி எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சாந்தி. அடுத்தது என்ன? ஆதி பௌத்திக இல்லையா. ஆதி பௌத்திகத்துல நீங்க பாவம் போன்ல கேட்டுட்டே இருப்பீங்களா. கேட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் வந்துடும். ஃபோனில் தான் நம்ம வந்து கூகுள் மீட் வந்து பண்ணி கேட்டுட்டு இருப்போம். கரெக்டாக ஃபோன் வந்துடுதுன்னா எடுப்போமா வைப்போமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போல்லாம் வந்து ஃபோன் வந்தால் எடுக்காமல் இருக்க முடியறதில்ல இல்லையா. அது வந்து ஒரு வியாதி மாதிரி ஃபோன் வந்துடுதுன்னா உடனே எடுத்தாகும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஆதி பௌத்திக அப்படின்னு சொல்லி அந்த நம்மளை சுற்றி இருக்க பீப்புள்னால, எனக்கு வந்து சுற்றி இருக்கிற விஷயத்தினால, ஒரு ஜீவராசினால எனக்கு நடக்கக்கூடிய அந்த தடங்களுக்கு பேர் வந்து ஆதி பௌத்திக. அதுக்கும் வந்து நான் சாந்தி சொல்லி அதுல இருந்து விடுதலை அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 3வது சாந்தி என்னது? ஆத்தியாத்மிக பிரதிபந்தம், எனக்கு நானே போட்டுக்கொள்ளும் தடை இல்லையா. யார் உங்களை கையை பிடிச்சு இழுக்கிறா இல்லையா. கிளாஸுக்கு போகாதே, வீட்டில் இருறேன், அதெல்லாம் அவங்க சொல்றது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால வர முடியும் இல்லையா. அப்ப அந்த ஆத்தியாத்மிக தடையை வந்து நீக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இது வந்து 10%, இது வந்து 10% தடை தான். ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக வந்து 10% தான் ஓவரால தடை. ஆத்தியாத்மிக தடைகள் தான் 80% இருக்கு. அதை வந்து கூர்ந்து நான் வந்து எப்பவுமே அதுல இருந்து விடுதலை அடையறதுக்கு தான் சாந்தி பாட்டை வந்து நம்ம படிக்கிறோம். அப்ப பிரயத்தனம் நான் கொடுக்கணும். நான் முடிவு பண்ணிட்டா அந்த பகவானே வந்து சொன்னா கூட நான் வந்து இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. லௌகிகமா பார்த்தா மழை வந்து பகவான், அவர் வந்து இல்லை இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா உட்காந்து சின்சியரா கிளாஸ் கேட்க முடியும். அதுதான் வந்து அதனால நம்ம அந்த ஆத்தியாத்மிக தடையையும் கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரேயர் இது. ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து நம்மளோட ப்ரேயர்ஸில் ஞாபகம் வச்சுட்டு இதை சொல்லும் போதெல்லாம் இது ஞாபகம் வரணும் இல்லையா. இல்லாட்டி எப்படி விஸ்வம் விஷ்ணு பூத அப்படி இல்லாமல் நம்ம சொல்லும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதை சொல்லி இந்த முண்டக உபனிஷத்தை நல்லபடியாக நம்ம முடிக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து அடுத்த கிளாஸில் அந்த மந்திரத்துக்குள்ள போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி